ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி. துலாம் காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில். பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்துக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போது ராசிநாதன் உச்சநிலை ஆட்சி நிலையில் இருப்பது மிக மிக சிறப்பு. குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போது யோகமான ஒரு நிலை. அது மட்டுமா, குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அற்புதத்திலும் அற்புதம். 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது சூப்பருங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த துலா ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் வீட்டில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா? கண்டிப்பாக யோகமாக இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. குறிப்பாக ராகு கூட 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது அஷ்டலட்சுமி யோகம், அதாவது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு இடம் 6ஆம் இடம். அற்புதமான இடம். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். உச்ச நிலை, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. இது பாருங்கள், இது ஒன்றே போதுங்க உங்களுக்கு. இவர் என்ன 12 மாதமாக இருக்க போகிறார் ஆட்சி நிலை உச்ச நிலை இல்லை. இப்போ 3 மாத காலத்துக்கு சுக்கிரன் இருப்பார். நம்ம வார பலனை தான் சொல்கிறோம். மீனத்தில் 3 மாத காலம் உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால், சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும். அப்போ சுவர் இருந்தால் சித்திரம் எழுதலாம் என்று சொன்னால் பேசிக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதில் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிப்பீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். அதாவது வேலை இல்லாமல் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு கலைத்துறை அன்பர்கள், அவங்க சாதாரண டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லை அதாவது ஒரு முக்கிய முதல் தரமான நடிகர்களாக இருக்கலாம், இல்லை இந்த சாதாரண ஒரு கேரக்டர் நடிக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் பிஸி ஷெட்யூல், சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். ஒரு படம் என்னங்க, இன்னொரு படமும் பண்ணுறேன், இன்னொரு சீரியலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுக்கு. அப்போது முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும்.
நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். 7ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு செவ்வாய். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். நல்ல கொடுக்கல் வாங்கலாம். இந்த லோயர் ஸ்டடீஸ் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. 8ஆம் வகுப்புக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க. அது மட்டும் இல்லை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் டாக்குமெண்ட் ரைட்டர் சொல்லிகிட்டே போகலாம். புதனுடைய ஆதிக்கம் நாடக நடிகர்கள் கூட சொல்லலாம், நாடக எழுத்தாளர்கள், அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய அன்பர்கள், டெக்னீஷியன்கள், அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்க போகிறது. பல சாதனைகள் பண்ண போகிறீங்க. ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். நான் ஏற்கனவே படம் பண்ணேன், ஏற்கனவே ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன், அந்த சீரியலுக்கு எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, சில பத்திரிகைகள் பாராட்டுகின்றன, ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசி அன்பர்களுக்கு. பண வரவு என்பது அதிகரிக்கும். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்போது பொருளாதாரம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, காலி மனம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அபிலாஷை இருக்கும். வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பெரிய லெவலில் அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியும். இல்லை வீட்டை பெயிண்ட் பண்ணணும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், இதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி. ஏன்னா வருமானம் நல்லா வரும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு நல்ல வெளிநாட்டில் போய் படிக்க வைப்பீங்க. கல்வி தானே, சேர்த்து வச்சா நல்லா அவர் நல்லா படித்தாருன்னா நமக்கு தானே. இதை கல்வி எப்போவுமே பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடை வாங்கி தானே படிக்க வைக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை வரும். கண்டிப்பாக பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 11 கூடிய சூரியனும் அங்கே இருக்கார். சூரியன் சனி இணைவு என்பது சரியில்லாத ஒரு சூழல். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்வீகம் நல்லா இருக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் சிறப்பாக செல்லும். இருந்த போதிலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு, தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதுக்கு அப்புறம் அதாவது ஒருமித்த கருத்து பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சுமூகமாக இருந்து நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலாளிகளும் சரி, முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் பணிபுரியவர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், அரசு வங்கி, அரசு கருவூலம், தனியார் துறை, அதாவது இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலம். நிதித்துறை, நீதித்துறை இதில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம். ஆன்மீக துறையில் பணியாற்றுபவர்கள், ஆலய திருப்பணிகள் செய்பவர்கள், ஆலயங்களில் கோயிலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு யோகமான ஒரு நேரம். இருந்த போதிலும் சூரியன் சனி இணைவு இருப்பதால் கொஞ்சம் ஹையர் அஃபீஷியல்ஸ், உயர் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதம் எதாவது போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இப்போ 11ஆம் வீட்டை சனி பார்ப்பதால்
இரண்டாவது திருமணம், அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த துளாராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போது காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. ஏழுக்குடையவன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷமான நிலவரம் அப்படின்னு சொல்கிறோம், போக்குன்னு சொல்கிறோம். ஆனால் 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். இருந்த போதிலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே பிரச்சனைகள், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். இதுதான் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 3 நாள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு பணியும் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்யலாம். புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டாம். பழைய வண்டி வாகனங்களை, அதாவது நீங்கள் புதுப்பிக்கிறதான ஒரு நிலை இருந்தாலும் புதுப்பித்து கொள்ளலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சந்திராஷ்டமம்னு சூதனமாக நீங்கள் நடந்து, அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குறதுல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. வரக்கூடிய பிரச்சனை பாதியாக குறையும். மற்றபடி நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. எங்களுடைய வீடியோ பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.